காலத்தை கடந்து விவசாயிகளின் நம்பிக்கையை பெற்று உயர்ந்து நிற்கும் ஒரு பெயர். கோபிசெட்டிப்பாளையம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கம் 1928ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட விற்பனை சங்கம் பல தலைமுறை விவசாயிகளின் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளியாக திகழ்கிறது. உழைப்புக்கு மதிப்பு, விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை, அதையே நோக்கமாக கொண்டு இன்று வரை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. வணக்கம், என்னோட பெயர் கே. சரவணன். கோபி வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பொது மேலாளராக பணிபுரிந்து வருகிறேன். கோபி வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் விவசாயிகளுக்கு பல சேவைகளை ஆற்றி வருகிறது. சங்கத்தில் விற்பனை பிரிவு செயல்பட்டு வருகிறது. இங்கு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நிலக்கடலை ஏலம் நடைபெற்று வருகிறது. புதன் மற்றும் சனி ஆகிய 2 நாட்களில் வாழைத்தார் ஏலம் நடைபெற்று வருகிறது. வெள்ளிக்கிழமை காலையில் தேங்காய் ஏலம் நடைபெற்று வருகிறது. இங்கு விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்து நல்ல லாபம் பெறுகின்றனர். வணக்கங்க. கோபி வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் உதவி மேலாளராக கே. சோமசுந்தரம் ஆகி நான் விற்பனை பிரிவில் பணியாற்றி வர்றேன். கடலக்காய் ஏலம் சங்கத்தில் இது 4ஆம் தேதி வரை 2% கமிஷன் நாங்கள் சொசைட்டிக்கு வாங்குறோம். வெளி மார்க்கெட் விலை விட எங்களுக்கு கூடுதலாக விற்பனை செய்து வருகிறோம். இதை விவசாயி ரொம்ப வரவேற்கிறாங்க. பாலக்காய் ஏலம் தொடங்கும் போது 6% தொகை விளிம்பு தொகையாக இருந்துச்சு. 2026 அதே % தான் விவசாயிட்டு வாங்கிட்டு இருக்கா. மற்ற மண்டிகளை விட நாங்க அதிக விலைக்கு வித்து கொடுக்குறோம். வணக்கங்க, என் பெயர் அன்பழகனுங்க. விற்பனை துறையில் வேலை செய்யறேங்க. இங்க பாத்தீங்கன்னா டிஎன்பாளையம், தாராபுரம், ஈரோடு, லக்காபுரம் இந்த இடத்துல நிறைய வாழைத்தாரை கொண்டு வர்றாங்க. வந்த உடனே ரகம் பிரிச்சு லாட் போட்டு டோக்கன் அடிச்சு அதுக்கப்புறம் தான் ஏலம் விடுவேன். கதலி நேந்திரம் மட்டும் தாரு கணக்குங்க. எல்லாம் வெளிப்படை தன்மையோட தான் நாங்க ஏலம் நடத்திட்டு இருக்கோம். 320, 30, 40, 50, 60, 70 ரவி 300 கோயம்புத்தூர், திருப்பூர், அத்தானி, ஈரோடு, ஊத்துக்குழி இந்த மாதிரி வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய வரி வந்துட்டு இருக்கிறாங்க. என் பேர் துரைசாமிங்க. நான் மாலாபுரம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வாழைக்காய் கொண்டு வரேன். வணக்கங்க, நான் உலகத்துல இருந்து வரேங்க. விவசாயிங்க. நான் இங்க தொடர்ந்து ஒரு 10 வருஷமா கொண்டுட்டு வரேங்க. வேற மார்க்கெட்டுக்கு தான் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்க ரேட்டு கொஞ்சம் கூடுதலா கொடுக்குறாங்க. காட்டுல வியாபாரி வெட்டுறதோட இங்க கொஞ்சம் கூடுதலா விலை கிடைக்குதுங்க. பணம் எங்களுக்கு பட்டுவாடா கரெக்டா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம கூட்டுறவுல கொடுத்துறாங்க. வணக்கங்க, என் பேர் ரவிக்குமார். நான் 10-15 வருட காலமாக இங்கதான் காய் எடுத்துட்டு இருக்கிறேன். வணக்கம், என் பேர் சித்ராதேவி. ஈரோட்ல இருந்து வராங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு 17 வருஷமா இங்க கோபி சொசைட்டிக்கு வந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு இங்க காய் தெளிவாக இருக்கு. எங்கேயும் கிடைக்காத அளவுக்கு இங்க எல்லா தார்களும், எல்லா விதமான ஐட்டம், பூவன், செவ்வாழை, தேன்வாழை இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இங்க வர்றதுனால வியாபாரிகளுக்கு எல்லாமே திருப்தியா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்குது, வியாபாரிகளுக்கும் நல்ல மன நிறைவோட திருப்தியா காய் எடுத்துட்டு இருக்கோம். தேங்காய் அதே மாதிரி பீஸ் கணக்கு. தேங்காய் விவசாயிட்டு நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. தேங்காய் அளவும் நியாயமான விலையில வெளிப்படையா தன்மையில் தான் நடத்துறேங்க. வணங்க, என் பேர் வி. ஜெயராமனுங்க. நான் விவசாயிங்க. பக்கத்துல வேளாங்கட்பாளையங்க. இங்க தேங்காய் 30 வருஷமா கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். என் பேர் என். பாலமுருகன். நான் கவந்தப்படையில இருந்து ஒரு 3 வருஷமா இந்த டன்று காய் கொண்டு வந்துட்டு இருக்கேன். டன்று பரவாயில்ல, வியாபாரிகள் அதிகமா வர்றாங்க, விலைகள் அதிகமா போகுதுங்க. அதனால எங்களுக்கும் ஒரு வருமானம் அதிகமா வருதுங்க. ஏலம் கூறுறது பார்த்தீங்கன்னா மைக்கில் சொல்லி ஏலம் கூறுறாங்க. அந்த ஏலம் முடிஞ்சோடனே பணம் அப்போ ஒரு பட்டுவாடா பண்ணிடுறாங்க. என் பேர் வெங்கடாசலா. நான் கோபிசெட்டிப்பாளையம். ஐயா பேரு கோபிசெட்டிப்பாளையம். கலிங்கி தான் தோட்டம் மலையோட இங்க ஒரு 40,000-30,000 ஒட்டுக்கு எடுக்கிறதுனால ஒரு 40 வருஷமா இதுல பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 30-40 வருஷமா நாங்க இங்க எடுத்துட்டு இருக்கிறோம். வாரம் 10,000 காய் நாங்க எடுக்கிறோம். சைஸ் வரி எங்களுக்கு வரனால எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. ரேட்டு கம்பெனி மூலியமா நல்லா எடுத்து தராங்க. விவசாயிலும் பரவாயில்ல, நல்லா அனுசரிச்சு தேங்காயில நல்ல தரமா கொண்டு வந்து தராங்க. வெளியூர்ல இருந்து விவசாயி தங்கும் வசதியாக விவசாய ஓய்வறை மற்றும் தேநீர் மற்றும் ஆர்வ வாட்டர் நாங்க வழங்கிட்டு இருக்கோம். விவசாய நலன்கிறது சங்கமே செயல்படுது. கோபி டன்றுக்கு கொண்டு வர அத்தனை விவசாயிகளும் நேரத்துல வந்திருந்தா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போதுமான ஓய்வறை இருக்கு. எல்லா சகல வசதி, பாத்ரூம் வசதி, தேநீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க.